இப்படி எத்தனை பிரச்சனைகளை தேவனிடம் சந்தித்திருக்கிறார்கள், போராட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். வாழ்க்கையில அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா, இந்த பக்தியினால தான் ஜெயிச்சாங்க. இந்த பக்தி அவர்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு இந்த பக்தி உதவி செய்தது. பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு உதவி செய்தது. அவங்க ஜெயிச்சாங்க, சூழ்நிலைகளை ஜெயிச்சாங்க, வறுமையை ஜெயிச்சாங்க, வியாதியை ஜெயிச்சாங்க, இல்லாமையை ஜெயிச்சாங்க, நெருக்கடிகளை ஜெயிச்சாங்க, போராட்டங்களை ஜெயிச்சாங்க. அதை நமக்கு இந்த பைபிள் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்குது. எப்படி நீங்களும் அப்படிதான் ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுக்குது. விசுவாசம் எல்லாருக்குமே இருக்கிறது என்று நினைக்கிறோம். நான் ஒரு விசுவாசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே நம்முடைய விசுவாசம் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதா? பைபிளில் இந்த விசுவாசன்ற வார்த்தைக்கு இன்னும் சில வார்த்தைகள் அதற்கு விளக்கம் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது. விசுவாசம் என்பது அதுதான் பக்தி. பக்தினா என்ன? கடவுள் மேல் நம்பிக்கையாக இருப்பது. பக்தி இல்லாத நிலைமை என்ன? கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. இப்போ இந்த பிரயோஜனமான பக்தி, அற்புதங்களை கொண்டு வருகிற விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, எல்லாருக்கும் பக்தி இருக்குது, ஆனா பிரயோஜனமான பக்தியை பற்றி இந்த வசனம் நமக்கு, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி பிரயோஜனமாய் விசுவாசிப்பது. அப்போ பிரயோஜனம் இல்லாமல் அநேகர் பக்தி வச்சிருக்கிறாங்கன்னா, அப்படி அநேகர் இருக்கிறாங்க. பிரயோஜனமற்ற பக்தி இருக்குது. யாக்கோபுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அதை குறித்து அவர் அழகாக சொல்றார். யாக்கோபுடைய புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னாக்க, ஒன்றாவது அதிகாரம் 26வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும், பிரயோஜனமற்ற தேவபக்தியாயிருக்கும். அப்போ இங்க பக்தியை பற்றி சொல்லுது, தேவபக்தியை பற்றி சொல்லுது, தேவ மேல நம்பிக்கையா இருக்கிற அந்த பக்தியை பற்றி சொல்லுகிறது. இந்த பக்திக்கு பின்னாடி பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னா இருக்குது. கர்த்தரை நம்புவதனால பிரயோஜனம் இருக்குது. எல்லாருமே ஒரு பிரயோஜனத்தோடு தான் கர்த்தரை நம்பி கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு பிரயோஜனத்தை நம்ம தேடுறோம். ஒன்று இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்லது பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். ஒன்று பூமியில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ பக்தி என்பது பாருங்க, பிரயோஜனத்துக்காகவே செய்யப்படுகிற ஒன்று, பிரயோஜனத்துக்காகவே காட்டுறோம். இந்த பக்தியை தாண்டி இன்னொன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டா, பக்தியை தாண்டின ஒன்று. எல்லா மனுஷன்ட்டும் பக்தி இருக்கும். பக்தியை தாண்டின ஒன்று என்னன்னு கேட்டா, அதுதான் அன்பு, லவ். காட் மேல் வைத்திருக்கிற, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு. என்னுடைய 16 வயசுல நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். கர்த்தரை தவிர இருதயத்தை யாருக்கும் தரக்கூடாது. இருதயத்தில் மிக முக்கியமான இடம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு மட்டும்தான். இன்னை வரைக்கும் என் இருதயத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். என் மனைவிக்கு கூட அந்த இருதயத்தை நான் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். என் மனைவி நேசிக்கிறேன், ஆனால் கர்த்தரை நேசிக்கிற அளவுக்கு கிடையாது. என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், அன்பு வச்சிருக்கிறேன், கர்த்தரை நேசிக்கிற அளவுக்குலாம் அன்பு வைக்கல. என் இருதயத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். இருதயத்தை இன்னைக்கு கூட இந்த பாட்டு பாடும்பொழுது உண்மையில் வைத்திருக்கிற அன்பு அக்கினி ஜுவாலை என்றோன்னு பாடும்பொழுது நான் யோசித்தேன். அப்படியே அந்த பாட்டு பாடும்போதே யோசிக்கிறேன், இருதயத்தை யாருக்காவது கொடுத்துருக்குறோமா அப்படி யோசித்தேன். இருதயத்தை நான் யாருக்குமே தரல. சரீரத்தில் வேண்டுமானாலும் சில பேர்த்து நான் அன்பாக இருந்திருப்பேனே தவிர இருதயத்தை யாருக்குமே தர கிடையாது. அதனால் இருதயபூர்வமாக நான் யாரையும் பெருசாக, கடவுளுக்கு நிகராக யாரையும் நான் நேசித்ததே கிடையாது. அப்படின்னா
கடவுளுக்கு அடுத்தது தான். எந்த ஒரு அன்பாக இருந்தாலும், யார் மேலே அன்பு வைத்திருந்தாலும் முதல்ல கடவுளை தான் நேசிக்கிறேன். என் இருதயம் வந்து அவரை விட்டுட்டா தான் எனக்கு உயிர் போனது போல. இந்த உலகத்தில் யாரை இழந்தாலும் எனக்கு ஒரு பெருசு தெரியல. எனக்கு சில பேர் சொல்லுவாங்கல்ல, உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியல, உன்னை பார்க்காம இருக்க முடியல, அப்படிலாம் சில நட்புகளை பார்த்துட்டு, உறவுகளை பார்த்துட்டு, மனைவியை பார்த்துட்டு, காதலியை பார்த்துட்டு காலம் பற்றி சொல்கிறாங்க இல்லையா? அது வந்துட்டு நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அவங்க முழுவதும் அந்த மனுஷனுக்கு தன் இருதயத்தை கொடுத்ததுனால அடிமையாயிட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். அப்போ இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்த மனுஷன் எப்படி இருப்பார்? அதுதான் அந்த இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்த மனுஷன். எதை வேணாலும் இழக்க ஆயத்தமாக இருப்பார். ஆனால் அவரை மட்டும் இழக்க மனசு அவருக்கு வராது. எதை வேணாலும் இழப்பார். என்னத்தை வேணாலும், சொத்து, சுகம், பொண்ணு, பொருள், பணம், காசு. அதனால தான் இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒரு ஓமை ஆண்டவர் சொல்லுவார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, பரலோக ராஜ்யங்கிறது என்னான்னு விளக்குறதுக்கு மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் அது 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதை எடுத்து நான் முடிஞ்சால் அந்த வசனம் அந்த பகுதியில் இருக்க பார்ப்போம். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படின்னா 45வது வசனம். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. எதை தேடுறான் சொல்லுங்க? நல்ல முத்துக்களை தேடுற வியாபாரி. இப்போ நல்லா கவனிங்க, அவன் ஒரு பிஸ்னஸ் மேன். அவன் எதை தேடிக்கொண்டே இருக்கிறான்னா, நல்ல முத்து, விலையேற பெற்ற முத்து, மதிப்புமிக்க முத்து. அப்படிப்பட்ட ஒரு முத்தை தேடி அவன் என்ன செய்யறான்னா, அலைந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட முத்தை வாங்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். பாருங்க, இவன் என்ன செய்யறான்னா 46ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு. இப்ப பார்க்கறான், விலையுயர்ந்த ஒரு முத்து ஒரு இடத்துல இருக்கிறத பார்க்கறான். விலையுயர்ந்த முத்து இருக்கிறத பார்க்கறான். அந்த விலையுயர்ந்த முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இப்போ எல்லாவற்றையும் விற்றான் இல்லையா, அதுவும் அவனுக்கு சொத்து தான். முத்துவும் அவனுக்கு சொத்து தான். ஆனா ஒரு சொத்தை ஆதாயப்படுத்த இன்னொரு சொத்தை விற்கிறான். ஒரு சொத்து என்னது? முத்து, விலையுயர்ந்த முத்து. இந்த முத்துக்காக தான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தான் வாழ்நாளெல்லாம். இந்த முத்து எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்ட்டு முத்தை கண்டுபிடிச்ச பிறகு இந்த முத்துக்காக ஒசரம் தன்னிடத்தில் இருக்கிற எல்லா சொத்தையும் விற்று அந்த முத்தை அவன் வாங்குறான் அப்படின்றாரு. ரெண்டே ரெண்டு வசனத்தில் பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்கிரட்டு சொல்லிட்டாருங்க. பரலோக ராஜ்யம் என்ன அப்படின்னா 2 வசனம் தான். சில இடத்துலலாம் பரலோக ராஜ்யத்தை விளக்குவதற்கு 4 வசனம், 5 வசனம், 6 வசனம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 2 வசனத்தில் பரலோக ராஜ்யம்னா என்னன்னு விளக்குறாருன்னா அது இந்த இடத்துல தான் விளக்குறாரு. எப்படி விளக்குறாரு அப்படின்னா, ஒரு வியாபாரி முத்தை தேடி அலையிறான், விலையுயர்ந்த முத்தை தேடி அலையிறான். அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான். பிறகு தனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்துட்டு அந்த முத்தை விலை கொடுத்து வாங்குறான் அப்படின்றாரு. இப்போ நான் கேட்குறேன், இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா? விலையுயர்ந்த முத்துன்னு எதை நினைக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. விலையுயர்ந்த முத்து எதுன்னு கேட்டா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்துவை வச்சு பார்க்கும் பொழுது அவங்ககிட்டயும் சொத்து இருக்குது. கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவலான சொத்து தெரியுமா? எதுக்கு சமமான சொத்து தெரியுமா? இந்த முத்தை வாங்குற அளவுக்கான சொத்து அவன் இருக்குது. நான் சிந்திச்சு பாருங்க, இந்த முத்தை வாங்குற அளவுக்கான சொத்து அவன் இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த முத்தினுடைய மதிப்பு எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மதிப்பு தக்க ஒரு சொத்து வச்சிருக்கிறான் அவன். ஆனா அவனுக்கு ஆசைலாம் இந்த சொத்து மேல இல்ல, அந்த முத்து மேல ஆசை. அல்லேலூயா. இதான் அந்த இடத்துல விளக்குறார். பரலோக ராஜ்யம் என்னன்னா, நம்ம முத்தை கண்டுபிடிச்சிட்டோம். எது விலையுயர்ந்த முத்துங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். வாழ்நாள்லாம் அதான் தேடிட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு கடவுள் கிடைக்க மாட்டாரா? இப்போ என் வாழ்நாளில் அப்படி நான் தேடணும் பாருங்க. கடவுள் எப்படி, நான் விரும்புகிற கடவுள் அப்படின்னு சொல்றதை விட என்ன நேசிக்கிற கடவுள், பாவி என் மேலேயும் அன்பு காட்டுற கடவுள், ஏழை என்னையும் தேடி வந்த கடவுள் ஏதாவது இருக்குதா? ஒரு நாள் கண்டுபிடிச்ச பிறகு என் உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அவர் மேலே எனக்கு இந்த உலகத்தில் நிறைய பேரை நான் நேசித்து பார்த்து
எல்லாரும் என்னை ஏமாத்தின பொழுது, அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாருடைய அன்பும் குறையுள்ளதை நான் பார்க்கும் பொழுது ஒரு நிறைவான அன்பை நான் பார்த்து ஆண்டவர்கிட்ட, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் ஏதோ ஒரு தேவைக்காக தான் இருக்கிறது, ஆனால் என்னிடத்தில் எதுவுமே அவருக்கு தேவைப்படாவிட்டாலும் என்னை நேசிக்கிற ஒரு அன்பு இருக்கிறது, அதுதான் முத்து போன்ற அன்பு. ஆமேன்னு சொல்லலாமா? விலையுயர்ந்த அன்புள்ள முத்து அது. இப்போ அதை பார்க்கும் பொழுது எதை வேணாலும் இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், எதை வேணாலும் விற்க ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனால் இதை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து விட கூடாது. இதுக்கு பேர் தான் அந்த அன்பு. அப்போ பக்தி என்பது ஒரு இடத்துல இருக்குது. பக்தியை விட மேலானது எதுன்னு கேட்டா அன்பு. பக்தியை விட மேலானது எதுன்னு கேட்டா அன்பு. பக்திங்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லை, விசுவாசம், ஆணித்தரமான நம்பிக்கை. சில பேர் அந்த நம்பிக்கையை பல இடத்துல வச்சிருக்கிறாங்க, பல மனிதர்கள் மேலே வைத்திருக்கிறாங்க, பொருட்கள் மேலே வைத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருனாக்க, யாக்கோபு தேவபக்தியை பற்றி பேசுறாரு. பொருள் மேலே வைத்திருக்கிற அன்பை பற்றி, விசுவாசத்தை பற்றி பேசலை. பொருட்கள் மேலே விசுவாசம் இருக்குது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, பணம் செல்வம் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குனாக்கா, அவன் இருதயத்தில் அது ஒரு பெரிய மதில் போல இருக்குமா, நல்லா ஸ்ட்ராங்காக அது வந்து அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது. பணம் வந்து தைரியத்தை கொடுக்குது, ஒரு தெம்பை கொடுக்குது, சொத்து சுகம் ஒரு தெம்பை கொடுக்குது. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, தேவபக்தி வந்து பிரயோஜனமானது அப்படின்றார். பிரயோஜனமான பக்தியை பற்றி பேசுறார். பிரயோஜனமான பக்தி, இந்த எப்படிப்பட்ட பிரயோஜனத்தை இந்த பக்தி கொடுக்குது அப்படிங்கிறத விளக்கணும்னு சொன்னாக்க, விசுவாசத்தினால எப்படி அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கிறத பார்க்கணும், வேற வழி கிடையாது. பக்தியினால எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, பக்தி அவர்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றினது, இதை நம்ம பார்க்கணும்னா நம்ம விசுவாசம் எப்படி ஜனங்க வாழ்க்கையை மாற்றினதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா பக்தி என்பது விசுவாசம், ஆணித்தரமான நம்பிக்கை. பக்திக்கு மேலே தான் அன்பு இருக்குது. அதனால தான் நான் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உடையவனாக இருந்தால் கூட அன்பு எனக்கு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்றார் பவுல். அவர் பவுல் வந்து பக்தியில் நிற்கல, பக்தியை தாண்டி மேலே அன்பு. அன்பு இருந்ததுனால தான் எவ்வளவு அடினாலும் தாங்க முடிஞ்சது அவரால். இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் அடிக்கப்பட்டார், ஆனால் 5 முறை பவுல் அடிக்கப்பட்டிருக்கிறார். கல்லெறி உண்டன்றார், மிலாறுகளால் 2 முறை அடிக்கப்பட்டன்றார். மிலாறால் அடிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? இந்த முள் இருக்கு பாருங்க, முள் மரத்தை எடுத்து போட்டு அடிக்கிறது. அது எந்த இடத்துல குத்தும், எப்படி கிழிக்கும், என்ன நடக்கும், இவ்வளோ அடியை வாங்குறாரு. அவர் சொல்றாரு, பசி, அநேக தடவை பசியில் இருந்தேன், பட்டினியில் இருந்தேன், கப்பர் சேதத்தில் இருந்தேன், ஆறுகளால் வந்த மோசத்தில் இருந்தேன், கள்ள சகோதரால் வந்த மோசத்தில் இருந்தேன், கள்ளர்களால் வந்த மோசத்தில் இருந்தேன், என் சுய ஜனங்களால் வந்த மோசத்தில் இருந்தேன் அப்படின்றார். அப்போ அவ்வளோ நெருக்கத்திலையும் இந்த கிறிஸ்தவத்தை விடாம பிடிச்சிட்டு இருக்கணுமான்னா எது அவரை விடாம வச்சிருந்ததுன்னு கேட்டால், கடவுள் மேலே வைத்திருந்த அளவற்ற அன்பு. இந்த பக்திக்கும் அன்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பக்தி உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்க, மலையவே இந்த மலையை தள்ளுண்டு போன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பக்தி இருக்குது, விசுவாசம் இருக்குது, தைரியம் இருக்குது. ஆனால் அப்படி சொல்றாரு, அப்படி இருந்தா கூட எனக்கு அன்பு இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்றாரு. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பிரயோஜனமான பக்தியாவது நமக்குள்ள இருக்கிறதா, பிரயோஜனமான நம்பிக்கையாவது நமக்குள்ள இருக்கிறதா? இந்த நம்பிக்கையினால வாழ்க்கையில பிரயோஜனம் அடைந்திருக்கிறோமா, எதையாவது மாற்றி இருக்கிறோமா, அல்லது மாற்றுவதற்கு பிரயாசப்பட்டிருக்கிறோமா? இன்னைக்கு எத்தனையோ விஷயம் மாறாம இருக்குது. நம்ம ஜெயிக்க வேண்டிய விஷயம்னா 1-2 கிடையாது, ஏகப்பட்ட காரியங்களை ஜெயிக்க வேண்டியிருக்கிறது. அதனால தான் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். கடைசி எதிரி யாரு? மரணத்தை ஜெயிக்கணும், அதுதான் கடைசி எதிரி. மரணம் இல்லாத வாழ்க்கை வாழணுங்க, அதுதான் நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்தில் கடைசி ஆசீர்வாதம் என்னன்னா மரணம் இல்லாத வாழ்க்கை. இப்போ ஜெயிக்க முடியாத எதிரியா எது இருக்குன்னு கேட்டா மரணம் தான் இருக்குது. அப்ப மற்ற எதிரி எல்லாம் ஜெயிக்க முடிந்த எதிரி தான், வெற்றி பெறக்கூடிய எதிரி தான். அது என்னவா இருந்தாலும் சரி, வியாதியோ வறுமையோ பிரச்சனைகளோ போராட்டமோ கஷ்டமோ
வீட்டுக்கு வீடு வாசல் படி இருக்கிறது போல இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்குது. அவங்களுடைய தகுதிக்கேற்ற மாதிரி பிரச்சனை இருக்குது. பிரச்சனையே இல்லாத மனுஷன் கிடையாது. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்ததுனால அவன் வாழ்க்கையில் பிரச்சனையே வரலன்னு சொல்ல முடியாது. ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்ததுனால எதிரிகளை எழும்பலன்னு சொல்ல முடியாது. அவன் 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 தூர்வாரின கிணறுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள். துறவுகளை எல்லாம் மண்ணை தள்ளி அவன் ஆசீர்வாதத்துக்கு தடையாவே இருந்தாங்க. எல்லாருமே கேரா ஊர்ல இருந்த அத்தனை மனுஷருமே ஈசாக்கு வாழ்வதை பார்த்து சந்தோஷப்பட்ட நபர்கள் யாருமே கிடையாது. அவன் எடுத்த எல்லா முயற்சிக்கும் முட்டுக்கட்ட போட்டாங்க, எல்லா முயற்சிக்கும் தடை போட்டாங்க. ஈசாக்கோடு கர்த்தர் கூட தான் இருந்தாரு. கூட இருந்ததுனால பிரச்சனையே வரலன்னு இல்லை. யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தாரு, எதிரிகளே இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு தான் சொன்னாரு, உன் கூட வருவேன்னு தான் சொன்னாரு. ஆனா மாமங்காரன் யாரோ ஏமாத்தினா பரவாயில்ல, சொந்த தாய் மாமனே அவனுடைய சொத்தை பூரா என்ன செய்யறான், அப்படியே அபகரிக்கிறான், அவனை ஏமாத்த நினைக்கிறான். கர்த்தர் கூட தான் இருந்தாரு. யோசேப்போடு கர்த்தர் கூட தான் இருந்தாரு. சிறைச்சாலையில் கிடக்கும்போது கூட தான் இருந்தாரு. சகோதரரால் விற்று போடப்பட்ட பொழுதும் கூட தான் இருந்தாரு. குழியில் தள்ளப்பட்ட பொழுதும் கூட தான் இருந்தாரு. பைபிள் முழுக்க படிச்சு பாருங்க. கிதியோனோடு கர்த்தர் கூட தான் இருந்தாரு. மீதியானவர் எதிர்த்து தான் வந்தாங்க. சிம்சோனோடு கர்த்தர் கூட தான் இருந்தாரு. பாராக்கோடு கர்த்தர் கூட தான் இருந்தாரு. தாவீதோடு கர்த்தர் கூட தான் இருந்தாரு. தாவீது பிரச்சனை சந்திக்கலையா? ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. கரணம் தப்பினா மரணன்ற போல தான் தாவீதுனுடைய வாழ்க்கை இருந்திருக்குது. ஒரு இமை பொழுது ஒரு ஒரு சின்ன போது ஒரு இமை பொழுது அவன் தலையை சாய்க்கலன்னா அன்னைக்கே இறந்து போயிருப்பான். அந்த அளவுக்குலாம் ஈட்டிய நேரம் எரிகிறாங்க. ஒரு மனுஷனை சாப்பிட கூப்பிட்டு சாப்பாடு எடுத்து வாயில வைக்கிற நேரம் பார்த்து பொண்ணை கொடுத்த மாமனாரே என்ன செய்யறாரு, ஈட்டி எடுத்து வீசுறாரு. டேபிள்னா இங்கிருந்து 100 அடி தூரத்தில் இருக்க போது இங்கே உட்காந்துருக்கிறேன், பக்கத்தில் உட்காந்துருந்துருப்பான். ஒரு வேலை ஈட்டி எடுத்து விடுறான் நேரா. கொஞ்சம் தவறுனா தாவீது உயிர் அன்னைக்கே போயிருக்கும். இப்படி எத்தனை பிரச்சனைகளை தேவ மனிதர்கள் சந்தித்திருக்கிறார்கள், போராட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த பக்தியினால தான் ஜெயிச்சாங்க. இந்த பக்தி அவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு இந்த பக்தி உதவி செய்தது. பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு உதவி செய்தது. அவங்க ஜெயிச்சாங்க, சூழ்நிலைகளை ஜெயிச்சாங்க, வறுமையை ஜெயிச்சாங்க, வியாதியை ஜெயிச்சாங்க, இல்லாமையை ஜெயிச்சாங்க, நெருக்கடிகளை ஜெயிச்சாங்க, போராட்டங்களை ஜெயிச்சாங்க. அதை நமக்கு இந்த பைபிள் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்குது. எப்படி நீங்களும் அப்படிதான் ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுக்குது. நம்ம ஜெயிப்பதற்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்குது. இதை போன்ற ஒரு வேதாகமம் வந்துட்டு பவுல் கையில் முழுசா இருந்துச்சான்னு சொல்ல முடியாது. பவுல் கையில் ஒரு பெரிய முழுமையான வேதாகமம் இருந்துச்சு சொல்ல முடியாது. அப்போஸ்தலருடைய கையில் இவ்வளோ பெரிய அழகான ஒரு முழு வேதாகமும் இருந்து சொல்ல முடியாது. அவன் கையில் ஏதோ ஒரு 4 புஸ்தகம் இருந்துச்சு. ஏசாயா தீர்க்கதரிசனம் இருந்துச்சு. அதுபோல் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், ஆகம புஸ்தகங்கள் 1-2 பெற்று இருந்துச்சு. இந்த முழு வேதாகமும் எல்லார் கையில் இருந்துன்னு சொல்ல முடியாது. அதற்கு பிறகுதான் அவங்க வேதாகமத்தெல்லாம் ஒன்று சேர்த்து, எங்கெங்க இருந்ததெல்லாம் ஒன்று சேர்த்து பிறகெல்லாம் ஒரு வேதாகமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இருந்ததெல்லாம் என்ன தெரியுமா? இனம் புரியாத ஒரு பக்தி கடவுள் மேலே இருந்துச்சு. இனம் புரியாத ஒரு நம்பிக்கை கடவுள் மேலே இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியல. அவங்க காட்டுறது விசுவாசன்றது அவங்களுக்கே தெரியல. ஆனால் கர்த்தர் அப்படி உருவாக்கினார். அவங்களுக்கு எந்த போதனை உருவாக்கினார்னா அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி அதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். எளிமையாக கற்றுக் கொடுத்தார். ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையாக பாருங்கள். எப்படி கற்றுக் கொடுக்கறது? விசுவாசத்தை எப்படி கற்றுக் கொடுப்பது? விசுவாசத்தை எப்படி நம் வளர்ப்பது? எப்படி விசுவாசத்தில் எப்படி வளர்வது? ஏன்னா அந்த விசுவாசத்தில் வளர வளரதான் சூழ்நிலைகள் மாறவே ஆரம்பிக்குது. நீங்கள் பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா விசுவாசம் அப்படியே குறைஞ்சிடும். விசுவாசம் ஏறுச்சுன்னா பிரச்சனை அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். எப்படி விசுவாசத்தை வளர்க்கறது? இயேசுவை போல யாராலையும் சொல்லி தர முடியாது. ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்காரு விசுவாசத்தை எப்படி நீங்கள் வளர்க்கலாம். ஒரு மலையளவு விசுவாசம் உங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு கடுகு அளவாவது விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணினார். இயேசுவின் சீஷர்கள் அவரோடு கூட தான் இருந்தாங்க. 3.5 வருஷம் கூட இருந்தாங்க. 3.5 வருஷம் கூட இருந்தாங்க. பாருங்க, ஒரு பிசாசு பிடித்த மகனை அங்கே கொண்டு வராங்க, இயேசுவினிடத்தில் கொண்டு வராங்க. அவர்களால் அவனை சுகமாக்க முடியல. சந்திர ரோகியாக அவன் இருக்கிறான்.
சந்திர ரோகின்னு சொன்னாக்க அந்த குளிர்காலம் ஒத்துக்காது அவங்களுக்கு, மழை வெயில் காலமும் ஒத்துக்காது, குளிரும் ஒத்துக்காது, வெயிலும் ஒத்துக்காது. நிலவு வரும்பொழுது பௌர்ணமி அன்னைக்கு அல்லது அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடும். அதான் அந்த சந்திர ரோகம். சந்திரன்னா சூரியன் தானே, அதான். அதனால தான் அந்த அவனுடைய தகப்பனை வந்து சொல்லுவான், அடிக்கடி வந்து தீயிலும் தண்ணீரிலும் விழுந்துடுறான் அப்படின்றாங்க. அந்த தீயை பார்த்தாலும் அவனுக்கு பிரச்சனை வந்துடுது, விழுந்துடுறான். தண்ணியை பார்த்தாலும் குளிரும் ஒத்துக்கல, வெயிலும் ஒத்துக்கல. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு சரீர அமைப்போடு கூட அந்த பையன் இருக்கிறான். வித்தியாசமான சரீர அமைப்போடு கூட அவன் இருக்கிறான். பாருங்க, அவனை என்ன செய்றாங்க, ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் நான் படிக்கிறேன் பாருங்க. அவனை கொண்டு வராங்க. கொண்டு வரும்பொழுது அங்கதான் அவர் அந்த போதனையை கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 3.5 வருஷம் கூட இருந்த சீடர்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? 3.5 வருஷம் கூட இருந்த சீடர்களுக்கு என்ன இல்லை? எடுத்து படிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 17ஆவது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 17ஆவது அதிகாரம். எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கூடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி தண்ணீரிலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று. they are unable to heal him. அவன் சொல்றான், நான் கொண்டு வந்தேன், அவர்களால் சொஸ்தமாக்க கூடாமற் போயிற்று. அப்போ இங்க என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவர் முதல்ல அற்புதம் அவர் போய் சேர்றதுக்கு முன்னாடி சீடர்களை வைத்து செய்ய வைக்கிறாரு. அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுறாரு. வியாதியஸ்தரை சுகமாக்குவதற்கு ட்ரெயின் அப் பண்ணுறாரு. அப்படியே ஊழியத்தில் வந்துட்டு எதையும் சொல்லித்தராமல் 3.5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஆண்டவர் பரலோகத்துக்கு போயிடல, சொல்லி கொடுத்தார். எப்படி அற்புதங்களை செய்வது, எப்படி வியாதியஸ்தரை சுகமாக்குவது, எப்படி சூழ்நிலைகளை ஜெயிப்பது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், அந்த மனுஷன் அவனுடைய அந்த தகப்பன், அந்த வியாதி உள்ள பிள்ளையினுடைய தகப்பன், அந்த குழந்தையனுடைய தகப்பன் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறான், அவனை உடைய சீடரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை அவர் சொஸ்தமாக்க அவரால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக இங்கே தான் கடுமையாக திட்டுறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. என்ன சொல்றாரு? யாரை திட்டார் நினைக்கிறீங்க? சீடனா இருந்தா என்னதான் வருது? இப்படி திட்டினா எத்தனை பேர் சீடரா இருப்பீங்க? திட்டாம சீடனா, திட்டு வாங்காம சீடனா இருக்கவே முடியாது இல்லையா? ஏன்னா சில சமயத்துல உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் அவனை திருத்துமா. எது திருத்தும்? உள்ளத்தில் உரைக்கிற அடி. அடிச்சா ஒரு அடி தான், அது எங்க போய் உரைக்கணும்? அது உடம்புல கிடையாது, எங்க போய் உரைக்கணுமா? அது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். இவ்வளோ பெரிய கடுமையான வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது ஆண்டவருக்கு. எதனால சொல்லிருப்பார் நினைக்கிறீங்க? காற்றையும் கடலையும் அடக்குனதை பார்த்தீங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்புறதை பார்த்தீங்க, அற்புதங்களை செய்ததெல்லாம் பார்த்தீங்க. இன்னைக்கு இந்த மனுஷனை ஒரு சின்ன போது பிரச்சனை, ஒரு மனுஷனை கொண்டு வந்திருக்கான் தன் மகனை, அவனை சுகமாக்க உங்களால முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவருக்குள்ள இருக்குது. இப்ப சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாத. அதோட அர்த்தம் என்ன? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். எப்பயுமே என்ன வந்துட்டு இருப்பீங்களா? நீங்களே செய்ய மாட்டீங்களா? அதோட அர்த்தம் என்ன? அதான் அர்த்தம். அது நீங்க என்னைக்கு அற்புதம் செய்ய துவங்குவீங்க? எப்போதும் பாஸ்ட் தான் தேடுவீங்களா? அப்போ என்ன சொல்ல வராருன்னு தெரியுதா உங்களுக்கு? என்ன சொல்ல வராரு? என்னை அல்லாமலேயே நீங்க என்ன செய்யலாம்? பிசாசுகளை துரத்தலாம், வியாதியஸ்தரை சுகமாக்கலாம். என்னை தேடிதான் எல்லாமே நடக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்றாரு. அவனோட அர்த்தம் அதுதான், வேற ஒன்றும். அவனோட அர்த்தம் என்னன்னாக்க, எப்பொழுது என்ன தேடிட்டு இருக்கிறீங்க, நீங்க எப்போ எழுந்து எப்பொழுது நீங்க அற்புதங்களை செய்வீங்க, அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர்கிட்ட இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறார்? ஆமென் சொல்லலாமா?
ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு பாடம் நடத்துகிறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. பிறகு அந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து தேர்ச்சி அடையணும், அதில் நம்ம வந்து வெற்றி பெறணும், அதில் நம்ம ஜெயிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஏன்னா கற்றுக் கொடுக்குறாரு. பிரயாசப்பட்டு இந்த சத்தியத்தெல்லாம் கற்றுக் கொடுத்து எப்படிலாம் ஒரு அப்பங்களை வந்துட்டு 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் சாப்பிட வச்சாருன்னு பார்த்து கடல் மேல் நடக்க வைத்து நடந்து காட்டி அதை பார்க்க வைத்து அவரை தொடும்போது அநேகர் சுகமாகி அதை அவங்கள பார்க்க வைத்து இவ்வளோ தூரம் விசுவாசத்தை உண்டாக்கி அவர் செய்த காரியத்தெல்லாம் கூட இருந்தே பார்த்து இப்போ ஒரு பையனை கூட சுகமாக்க முடியல அவங்களால. இப்போதான் சொல்ற, ஜீசஸ் ரிப்ளைடு, யூ அன்பிலீவிங் அண்ட் பெர்வர்டட் ஜெனரேஷன், யூ ஆர் அன்பிலீவிங் அண்ட் பெர்வர்டட் ஜெனரேஷன். அவர் சொல்றாரு, அன்பிலீவிங், பிலீவிங், அன்பிலீவிங். அப்போ விசுவாசம் இல்லாத ஒரு நிலைமையில தான் சீடர்கள் இயேசுவோடு கூட வாழ்ந்திருக்கிறாங்க. ஏசப்பாவோட டீச்சிங் கேட்டே விசுவாசம் வரலன்னா, என் பிரசங்கத்தை கேட்டு விசுவாசம் வரலன்னா நான் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இல்லையா? ஆனால் எதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா, உங்களை விசுவாசத்தில் தேர்ந்தவளால் நிறுத்துவதற்கு தான் முயற்சி பண்ணுறேன். இயேசு கிறிஸ்து எதுக்கு, என்னத்துக்கு முயற்சி பண்ணார்? ஏன் அவர் போகும்போது மட்டும் காத்தடிக்குது, புயல் வருது, மழை பெய்யுது, அவர் போகும்போதும் அலை எழும்புது, அவருக்கு மட்டும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு? என்ன காரணம் அப்படின்னா, பிரச்சனை எதுக்காக வருதுன்னா, அவர் அழிக்க வரல, சீடர்களை உருவாக்க வருது. பிரச்சனை ஒன்று வரலன்னா அதை ஆண்டவர் ஜெயிச்சு இப்படி தான் ஜெயிக்கணும், இப்படி தான் அதட்டணும், இப்படி தான் பேசணும்னு ஒரு ட்ரைனிங்கை சீடர்கள் கொடுக்கலன்னா அப்போ அவங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம் எப்படி செய்யணும்னு தெரியுமா? சில சம்பவத்தை சொல்றாங்க, உண்மையா என்னன்னு தெரியல, ஆனால் நான் வந்துட்டு அதை நம்பல நான் சொல்ல மாட்டேன். இந்தியாவுக்கு அந்த தோமா வந்துட்டு எப்படி சுவிசேஷத்தை அறிவிச்சார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, காலையிலே சூரிய நமஸ்காரம் பண்ற ஒரு பழக்கம் நம்ம ஜனங்களுக்கு இருந்துச்சு. அப்போ தண்ணியில் போய் நின்றுட்டு சூரியனை கும்பிட்டு தண்ணி எடுத்து நினைச்சுவாங்க, மேலே விடுவாங்க. தோமா இங்கேருந்து போனாராம், போயிட்டு சொன்னாராம், இப்போ உங்களை போல நானும் செய்கிறேன், ஆனால் தண்ணி எடுத்து மேலே விடுவேன், மேலே போன தண்ணி கீழே வராது, நான் தண்ணி அள்ளின இடம் பள்ளமாக இருக்கும், அப்படின்னா நீங்கள் இயேசு ஏற்றுவீங்களான்னு சொல்லி கேட்டாராம். அவங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னாங்களாம். தண்ணி அள்ளி மேலே விட்டாலும் போன தண்ணி கீழே வரல, அள்ளின இடம் பள்ளமாக இருந்துச்சான். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு அவிசுவாசமான தோமா தான் இதை செய்ததா சொல்கிறாங்க. அவிசுவாசமான தோமா, அவிசுவாசம் உள்ள தோமா, எப்படி தொட்டு பார்த்தாலும் என்ன செய்ய மாட்டேன் நான், நம்ப மாட்டேன்னு சொன்ன தோமா, நான் விழாவில் என் கையை போட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொன்ன தோமா தான் இப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சதாக சொல்கிறாங்க. தோமா வாழ்ந்த காலத்தில் தான் திருவள்ளுவர் கூட வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அவர் இயேசு ஏற்றுக்கொண்டவர்னு கூட சொல்கிறாங்க. திருக்குறள் வந்து பைபிள் அடிப்படையில் எழுதப்பட்டதுன்னு கூட சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, இப்போ ஆண்டவர் திட்டுறாரு, யூ ஆர் அன்பிலீவிங் அண்ட் பெர்வர்டட் ஜெனரேஷன். பெர்வர்ட்னு சொன்ன என்னன்னா, நேர்மையா இல்லாமல் கேடு உண்டு பண்ணுகிறவர்கள், ஒழுக்கக்கேடான நபர்கள் அப்படின்னு அர்த்தம். மாறுபாடுள்ள சந்ததின்னு சொல்றாரு, அந்த அர்த்தம் என்னன்னாக்க ஒழுக்கக்கேடான சந்ததி, வழக்கத்திற்கு மாறான முறையில் சிந்திக்கிறவர்கள், அப்படி நடப்பதற்கு தூண்டுகிறவர்கள், தகாத வழியில் நடக்கிறவர்கள், பெர்வர்டட் ஜெனரேஷன். மாறுபாடுள்ள சந்ததி, வழக்கத்திற்கு மாறான விதத்தில் வாழ்கிற ஜனங்கள் அப்படின்றாரு. அதாவது நமக்கு ஒரு வாழ்க்கை முறை கற்றுக் கொடுக்கப்படுகிறது, இப்படிதான் வாழணும்.
இப்படி தான் பேசணும், இப்படி தான் சிந்திக்கணும், நான் கிறிஸ்தவன் சொல்லி தருவேன், நீங்கள் எப்படி சிந்திக்கணும், நீங்கள் எப்படி பார்க்கணும் பிரச்சனையை. இதெல்லாம் ஏதோ ஒரு பிரசங்கமாக மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரசங்கம் எத்தனை நாள் எந்த லாபமும் இருக்காது. இது ஒரு வாழ்க்கை முறை, வாழ்வியல். யூ ஹேவ் டு லிவ் லைக் ஐ ப்ரீச். நான் பிரசங்கம் பண்ணுறது போல நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வாழ முயற்சி பண்ணணும். பிரச்சனை பார்க்கறதுக்குன்னு நான் ஒரு முறை சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி தான் பிரச்சனையை பார்க்கணும், எதிரி எப்படி தான் பார்க்கணும், சூழ்நிலை எப்படி தான் பார்க்கணும், அதுக்கு பிறகு விசுவாசம் சொல்லி தரும். இப்போ ஆண்டவர் இந்த சீடர்களை திட்டுறதுக்கு காரணம் இவ்வளோ கடுமையான வார்த்தையை சொல்லி மாறுபாடு உள்ள சந்ததியை அப்படி சொல்றதுக்கு காரணம், எவ்வளவு போதிச்சாலும் they are not living as God has taught. கர்த்தர் போதிச்சது போல வாழ மாட்டேன்றாங்க. பட் அவங்க என்ன நினைக்கலாம், அப்படி வாழ்றாங்களே தவிர வாழ்ந்த வாழ்க்கையை தான் வாழ்றாங்களே தவிர ஒரு புது வாழ்க்கையே வாழவில்லை அப்படின்றாரு. 3.5 வருஷம் பிரசங்கம் கேட்டோம், நீங்கள் இன்னும் நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைலே புரிஞ்சிக்கல, எப்படி இந்த வாழ்க்கை வாழுதுன்னு தெரியல உங்களுக்கு, நீங்க விசுவாசம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்றாரு. நம்பிக்கை உங்களுக்கு இல்லை, அடிப்படை நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. You don't have faith in your heart. கடுமையான வார்த்தை சொல்றார். விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததி. 3.5 வருஷம் கூட இருந்து விசுவாசம் வரலையே. அதனால சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் விசுவாசம் இல்லைன்னா நான் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவோட பெரிய பாஸ்டர் நான் கிடையாது, இயேசுவை போல பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியாது. உலகத்திலே சிறந்த பிரசங்கர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை போல பிரசங்கர் உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் சொன்னாலே காற்று அடங்குமா? அவர் சொல்லி ஒரு மனுஷனுக்கு புரியாகும் போகுமா? அப்படி இருந்தும் ஒரு 3.5 வருஷம் கூட இருந்து 12 பேருக்கு புரியல அப்படின்னா எந்த அளவுக்கு கோபம் வந்திருக்கு பாருங்க. நான் சொல்லி எல்லாமே, நான் சொல்ற வார்த்தை எல்லாத்துக்கும் புரியுது. கடலுக்கு புரியுது பாய நான் சொல்ற வார்த்தை, அது கீழ்ப்படியுது. காற்றுக்கு புரியுது நான் சொல்ற வார்த்தை, அது கீழ்ப்படியுது. பட் ஆனால் உங்களுக்கு தெரியலையே. அந்த ஆதங்கத்தில் தான். ரெண்டாவது அவருக்கு இருந்த ஒரு வேதனை என்னன்னா, எத்தனை வருஷம் கூட இருப்பேன்னு நினைக்கிறீங்க? பார்த்து என்ன எழுதிட்டு இருப்பீங்களா? எப்பொழுது நீங்க ஜெயிக்கிறவனா மாறுவீங்க? எப்பொழுதும் அப்பா கையை பிடிச்சிட்டே நடப்பீங்களா? எப்பொழுதும் அப்பா கையை நீங்க பிடிச்சி நடப்பீங்க? அந்த ஒரு அவங்களுடைய அந்த நிலைமை எப்படி சொல்றாரு, எப்படி பார்க்கிறாருன்னா, அவங்களோட முதிர்ச்சி அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. விசுவாசத்துல முதிர்ச்சி எதிர்பார்க்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? விசுவாசத்துல முதிர்ச்சி. அவங்கள்ட்ட என்ன கூட இல்லைன்றதை அவர் கண்டுபிடிச்சார். அப்படின்னா என்ன கூட இல்லை அவங்கள்ட்ட? விசுவாசம் இல்லை. அது எந்த அளவு கூட இல்லை? எந்த அளவு கூட இல்லை? கடுகு அளவு கூட இல்லை. எவ்வளவு கூட இல்லை சொல்லுங்க பார்ப்போம். கடுகு அளவு கூட இல்லை. அதுக்கே நீங்க படிச்சு பாருங்களேன். எது வரைக்கும் உங்களோட கூட இருப்பேன்? எது வரைக்கும் உங்களிடத்தில்? இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்றாரு. எது வரைக்கும் கூட இருப்பேன்? எது வரைக்கும் உங்கள்கிட்ட பொறுமையா இருப்பேன்? எப்படி இருப்பேன் சொல்லுங்க. எவ்வளவு வரைக்கும் உங்கள்கிட்ட? என்னத்துக்கு பொறுமையா இருந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து? என்னத்துக்கு பொறுமையா இருந்திருக்கு? விசுவாசம். இன்னைக்காவது விசுவாசத்தில் வளருவாங்களா? இன்னைக்காவது விசுவாசத்தில் பிரச்சனை ஜெயிப்பாங்களா? இன்னைக்காவது விசுவாசத்தில் இந்த வியாதி துரத்துவாங்களா? இந்த பிசாசு துரத்துவாங்களா? இன்னைக்காவது விசுவாசம் வந்துருமா வராதா? ஒரு இலையாவது விசுவாசன்ற ஒரு இலை விடாதா? விசுவாசன்ற ஒரு காய் காய்க்காதா? ஒரு பூ பூக்காதா? அப்படின்னு நினைச்சாரு. பொறுமையா இருக்கிறாரு, போதிக்கிறாரு, எல்லாமே செய்யறாரு. ஆனா என்னதான் வரல? அவர் பொறுமை இழந்துட்டாருங்க. ஆண்டவரே பொறுமை இழக்க வச்சுட்டாங்க. விசுவாசம் இல்லாம இல்லையா? விசுவாசம் இல்லாம என்னத்தை செஞ்சுட்டாங்க? ஆண்டவரையே பொறுமை இழக்க வச்சுட்டாங்க. இப்ப சொல்றாரு பொறுமை இழந்து. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் கேட்டாக்க, அன்பானவர், நீடிய சாந்தத்துக்கு சொந்தக்காரர். அவரையே பொறுமை இழக்க வச்சுட்டாங்களாம். அவர் பொறுத்திருந்து எவ்வளவு வருஷம் தான் அவனை பிரசங்கம் பண்றது? எவ்வளவு நாள் தான் பிரசங்கம் பண்றது? நம்ம சபையில் ஒரு தம்பியை பார்த்து கேட்டேன் பாருங்க, 1ஆம் வாய்ப்பாடு சொல்றா, பெருக்கல் வாய்ப்பாடு சொன்னா எனக்கு இன்னை வரைக்கும் நினைச்சிருக்கு, உலகத்திலேயே எளிமையான வாய்ப்பாடு 1ஆம் வாய்ப்பாடு தான். 1,00,000 ஒண்ணு எத்தனை? 1 கோடி ஒண்ணு, 100 கோடி ஒண்ணு,
ஒன்னா வாய்ப்பாட கோடி தடவை சொல்லணும்னாலும் சொல்ல முடிய வாய்ப்பாடு அது. எனக்கு 2ஆம் வாய்ப்பாடுல தான் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. இதே கேள்விய சிஇஓ வராரு ஸ்கூலுக்கு, அல்லது டிஓ வராருன்னு வச்சுங்க, டிப்டி எஜுகேஷனல் ஆபீசர் வராரு, கச்சமக்கெல்லாம் அவர் தான் தலைவர்னு வச்சிங்களா, வராரு. வந்துட்டு தம்பி ஜெயபிரகாஷ் ஏந்திரிப்பா 1ஆம் வாய்ப்பாட சொல்லு. சார் எனக்கு 2ஆம் வாய்ப்பாடுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாரு அவரு? என்ன செஞ்சிருப்பாரு நினைக்கிறீங்க? கிளிப்பிள்ளைக்கு சொல்லி தர்றது போல நம்முடைய சபையில சொல்லி தரோம். நம்ம அப்படி அர்த்தம் தெரியுமா? கிளிப்பிள்ளைக்கு சொல்லி தர்றது அர்த்தம் தெரியுமா? அது ஒரே தடவையில் கிளி வந்து பேசுற மாதிரி வராது. அந்த கிளியை பழக வைப்பாங்க. ஹலோன்னு சொல்லு, ஹலோன்னு சொல்லு, ஹலோன்னு சொல்லு. ஒரு 1000 தடவை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது ஹலோன்ற வார்த்தை சொல்ல கத்துக்குது. அதனால தான் கிளிப்பிள்ளைக்கு சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? திரும்ப 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 அதை சொல்ல வச்சு சொல்ல வச்சு சொல்ல வச்சு சொல்ல வச்சு சொல்ல வச்சு பழகி 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 பிறகு நினைச்சது யார் வீட்டுக்கு வந்தாலும் ஹலோ அப்படிங்குது. அப்படிதான் நம்ம சொல்லி தரோம். இயேசு கிறிஸ்து அப்படிதான் பாடம் நடத்தினாரு. இப்போ ஒரு கோபம் வந்துட்டு சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி. எப்படி சொல்லியிருந்துப்பாரு அந்த வார்த்தை? அதாவது அப்படியே அன்பா, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே அப்படின்னு இருப்பாரா? எப்படி பேசிருப்பாரு? அப்படியே முகம் மாறி இருக்கும். நீங்க எப்படி திட்டுவீங்க? சிரிச்சுக்கிட்டே விசுவாசம் இல்லாதவன் அப்படி சொல்லுவீங்க. விசுவாசம் இல்லாத மாறுபடுற சந்ததி எவ்வளவு கூட இருப்பேன் நான் அப்படின்னு பேசியிருப்பாரு. இப்படி பேச என்ன செய்வீங்க? நீங்க சூழ்ந்துட்டு இப்படி பேச என்ன செய்யறது? எங்க மூட்டை முடிச்சு நான் இப்படியே போயிடுறேன் பாஸ்டர். இருந்துச்சு ஊழியமா என்னால் முடியல பாஸ்டர். ஊழியத்துக்கு வந்தாலும் வந்து என்ன போட்டு நீங்கள் படாத பாடு படுத்துறீங்க. ஊழியத்துக்கு வராமல் இருந்திருக்கும் போல் இருக்கு. சர்ச்சில் 10 11 விசுவாசியாக இருந்திருக்கலாம் போல் இருக்கு. அப்படியா சொல்லுவாங்க? சொல்லுவீங்க? எது வரைக்கும் உங்கள்கிட்ட பொறுமையாக இருப்பேன்? அந்த அந்த ஆதங்கம் அவருக்குள்ள இருக்குதுன்னா அந்த அளவுக்கு போதிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு போதிச்சிருக்கிறார். என்ன கூட அவரால் பார்க்க முடியல அவங்கள்ட்டன்னு கேட்டால் அவர் சொல்ல. அதுக்கப்புறம் பாருங்களேன், அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னா 20ஆவது வசனத்தில் வந்து 19ஆவது வசனத்தில் வந்து சீடர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து தனித்து வந்து அதை துரைத்து விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். பரவாயில்ல, இப்பயாவது இந்த கேள்வியாவது கேட்குற அளவுக்கு அறிவு வந்திருக்குது இல்லையா? அதாவது ஏன் ஆண்டவரே எனக்கு நான் செஞ்சால் என் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்க மாட்டேங்குது, நான் ஜெபம் பண்ண என் வியாதி சுகமாக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வியாவது வந்து கேட்குற அளவுக்காவது வந்து துணிச்சல் வந்திருக்கு பாருங்க. அதற்கு இயேசு சொல்றாரு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய. அதாவது எல்லாம் கவனிங்க. இப்போ அந்த விசுவாசம் அங்கிருந்து அப்படியே வருது. விசுவாசம் இருக்குது இல்லை அப்படின்ற, கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் இல்லைன்ற அந்த நியூட்ரலான இடம். ஆனால் இவங்க எங்கே இருக்கிறாங்களா? இங்கேருந்து கீழே போயிட்டாங்க. அவிசுவாசம். விசுவாசமே இல்லை. விசுவாசம் இருக்குது, இப்போ கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் விசுவாசமற்ற தன்மை, இப்போ கீழே இருக்கிறாங்க. இப்போ அன்பிலீவிங். எப்படி இதை சொல்லணும் அப்படின்னா, எதிர்மறையான விசுவாசம். சில பேருக்குள்ள எதிர்மறையான விசுவாசம் இருக்கும். எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? நான் சொல்கிறேன் பாருங்களேன். அந்த காலண்டர் பார்ப்பாங்க. சிம்ம ராசிக்கு இன்னைக்கு வந்து சண்டை வரும்னு இருக்குது. எப்படி இன்னைக்கு சண்டை வரதான் போது போல் இருக்கு. யார் வர போகிறானோ, யார் அடிக்க போகிறானோ, என்ன சண்டை நடக்க போதோ அப்படி நம்புவாங்க பாருங்க. எதாச்சும் போது எவனோ ஒரு ரோட்டில் போகிறவன் யாரையும் திட்டிட்டு போவான். இவங்க என்ன பண்ணுறோம், நம்மளாம் திட்டுறான் அப்படின்னு எடுத்துக்குவாங்க அவங்க. ஏன்னா அதை பார்த்து அப்படியே நடக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அன்பிலீவிங். அதனால தான் நான் இந்த ஜாதகத்தையே பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விஷத்தை வச்சுட்டு போயிடுவாங்க விசுவாசத்தில். அடிக்கடி சொல்லணும், விசுவாசத்தில் என்ன வச்சுட்டு போயிடுவாங்க? விஷத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாமே பாசிட்டிவ் சொன்னால் சந்தோஷமாக தான் இருக்கும். யார் சொன்னாலும் சந்தோஷமாக இருக்கும். அவன் ஜோசியக்காரன் சொன்னாலும் சந்தோஷமாக இருக்கும், விசுவாசிகள் சொன்னாலும் சந்தோஷம், பாசிட்டிவ் சந்தோஷமாக இருக்கும். எங்கேயாவது ஒரு நெகட்டிவாக ஒரு விஷத்தை விதைச்சிட்டானாக்க அந்த சின்ன போது ஒரு சொட்டு விஷம் அவ்வளோ அவ்வளோ சொன்ன சந்தோஷமான விஷயத்தையும் கெடுத்துரும் அது. அதனால தான் பிள்ளை பிறந்த பொண்ணை ஜாதகம் பார்க்க தூக்கிட்டு விடுவாங்க. நம்ம தேவ பிள்ளைங்க யாரும் ஜாதகம் பார்க்க போகக்கூடாது. அங்கே போகும்போது சொல்லுவாங்க, அப்பனுக்கு நல்லா இருக்குது, அம்மாவுக்கு நல்லா இருக்குது, மாமாவுக்கு தான் இப்பயோ எப்பயோன்னு இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு வாழ்நாளில் எப்படி தான் இருக்கும் மாமங்காரனுக்கு?
செத்து செத்து தான் பிழைச்சிட்டு இருப்பார். வியாதினால இல்லை, அந்த ஜோசிகாரன் சொன்னதுனாலே அப்படி வாழ்வார் அவர். விசுவாசமே இல்லை. அவங்க சொல்றாங்க, கேட்குறாங்க கேள்வி, எதனால் கூடாமற் போயிற்று? 20ஆம் வசனத்திலே சொல்றாரு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். இப்பதான் சொல்றாரு, கடுகு விதையால விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகு விதையால விசுவாசம் உங்களுக்கு என்ன அளவுக்கு விசுவாசம் சொல்லுங்க? அப்ப என்ன கூட அவங்கள்ட்ட பார்க்க முடியல. 3.5 வருஷம் பிரசங்கம் கேட்டுனா கூட இல்ல, உள்ள வளரல. 3.5 வருஷம் விசுவாசம் கேட்டுனா கூட வளரல. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, விசுவாசங்கிறது கர்த்தர் தான் நம்ம கொடுக்கறது, அது எப்படி தானே நமக்குள்ள வளருமா, வளர்க்கக்கூடிய ஒன்றா அப்படின்னு நினைப்பீங்க. கர்த்தர் தான் கொடுக்கக்கூடியது ஒண்ணுன்னா அவரே திட்டிக்கணும். விசுவாசங்கிறது கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒன்றுனா அவரே திட்டிக்கணும். நான் கொடுக்காமலே எப்படி அவங்களை திட்டுறது? நான் சொல்றது புரியுதா? நான் கொடுக்குற ஒரு மனுஷன் விசுவாசத்தை நான் எப்படி அவங்க திட்ட முடியும்? அப்ப விசுவாசங்கிறது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்று, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்று. இப்போ நிறைய பேர் அந்த வசனத்துக்கு போயிடுவாங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு போயிடுவாங்க சில பேர். விசுவாசத்தை அது என்ன விசுவாசம்னு கேட்டா, அது எதை சொல்றாரு அப்படின்னாக்க, விசுவாச வாழ்க்கை. We started the life of believing when we accepted Jesus as our savior. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோம் இல்லையா, அப்பதான் விசுவாச வாழ்க்கை துவங்குகிறோம். பரிபூர்ணமான விசுவாசம் வரல, அன்னைக்கு துவங்கி இருக்கிறோம். அந்த லைஃபை ஸ்டார்ட் பண்ணிருக்கிற பாருங்க. இந்த லைஃப் போயிட்டு ஒரு இடத்துல எண்ட் ஆகுது. எப்போ? மரணத்திலேயோ அல்லது இயேசு கிறிஸ்து வருகையிலேயோ. விசுவாசம் துவக்கிறாரு, முடிக்கிறாரு. நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னாக்க, உங்கள் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுன்றாரு. அது சொல்லிட்டு அப்படின்னாக்க அது எதை சொல்ல வர்றாருனாக்கா, அந்த விசுவாசம் எதை சொல்றாருனாக்கா, அது வந்துட்டு அந்த லைஃபை பற்றி பேசுகிறார், வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். எனவே அதையும் கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ விசுவாசம் என்பது போதித்து ஜனங்களுக்குள்ள வளர வைக்க வேண்டிய ஒன்று, போதித்து உருவாக்க வேண்டிய ஒன்று. அதனால எந்த ஒரு சர்ச்சில் அதிகமாக விசுவாசத்தை பற்றி பேசுகிறாங்களோ அந்த சபையில் மட்டும்தான் அற்புதம் நடக்கும். நீங்கள் வேணா பாருங்க, நம்ம சபையில் நிறைய அற்புதம் நடக்க காரணம் என்ன? 2015 விசுவாசத்தை பற்றி பேச ஆரம்பித்தேன். பேச 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 எனக்கே தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சது. என் மைண்டே நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. எனக்கே ஒரு புத்தி வந்துருச்சு, எனக்கு புத்தி தெளிய ஆரம்பிச்சுது. எனக்கு அது வரைக்குமே என்ன நினச்சிட்டு இருந்தேன், நான் ஒரு பேரலல்டு கிறிஸ்டியன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நீ எப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப விசுவாசம் போயிடாத, விசுவாசம் இல்லாமல் இருந்துடாத, பேரலாயிருன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதுதான், அது என்னன்னு நானே நினைச்சேன். அது ரைட்டுன்னு நினைச்சிட்டேன் ஒரு நேரத்தில். விசுவாசத்தில் ஃபெயிலியர் வரதான் செய்யும். ஃபெயிலியர் வராதுன்னு சொல்ல முடியாது. சைக்கிள் கற்றுக்கும் போது விழாமல் கற்றுக்கணும் எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்கே? எனக்கு சீட்டு மேலே உட்காந்து ஓட்டுறதுக்கு ஆசை சைக்கிள், ஆனால் என்னால் கற்றுக்க முடியல. எனக்கு சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை. பின்னாடி பிடிச்சிக்கிட்டு சைக்கிள் சீட் மேலே உட்காந்து ஓட்டுறான்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. என்ன செஞ்சேன் தெரியுமா? ஒரு புளிய மரம் இருந்துச்சு, அது ஓரமாக சைக்கிள் நிறுத்திட்டு சீட்டு மேலே உட்காந்துக்கிட்டேன். அது பள்ள மரம், புளிய மரத்தை கிட்ட பிடிச்சிக்கிட்டேன். புளிய மரம் தள்ளி விட்டுட்டு நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு போனேன். இப்படி போச்சு, கொஞ்சம் தூரம் போச்சுங்க, போய் பொதிர்னு கீழே விழுந்தேன். இப்படியே ஒரு 10 தடவை விழுந்திருப்பேன் அந்த புளிய மரத்துலேருந்து ஓடி ஓடி. உண்மையை சொல்கிறேன், நான் என்னுடைய கற்றுக்கொண்ட பொழுது இன்னும் அந்த புளிய மரம் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு. புளிய மரத்தை சைக்கிளை சாய்ச்சிட்டு மேலே எரிசீட்டில் உட்காந்துக்க வேண்டியது, புளிய மரத்தை கையை வச்சு தள்ளி விட்டுட்டு பிடிச்சி ஓட்ட வேண்டியது. ஓடி பொதிர்னு விழுந்து கிடப்பேன். ஃபெயில் ஆகலைன்னு யார் சொல்ல முடியுங்க? ஃபெயில் வரதான் செய்யும். அந்த நாட்களில் இந்த கோயம்புத்தூர் ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சிருக்கிறாரு, போயிட்டு செத்த பணத்தை உயிரோட எழுப்ப முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அப்பொழுது அது உயிரோட எழுந்திருக்கல, பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு, ஊரெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. உடனே எனக்கெல்லாம் பிரச்சனை, நாங்கள் பயோலஜி படிச்சுட்டு இருக்கோம். அப்போ அங்கே சொல்லி கொடுக்குறாங்க, இப்படிலாம் ட்ரை பண்ணக்கூடாது, இப்படிலாம் முயற்சி எடுக்கக்கூடாது. ஏன் இப்படி முயற்சி எடுக்கலன்னா அப்புறம் யார் தான் செத்த பணத்தை உயிரோட எழுப்புறது? எப்பவுமே ஃபியூனரல் சர்வீஸ் தான் பண்ணுமா, நம்ம ரெசரேஷன் சர்வீஸ் பண்ணக்கூடாதா? எங்க போனாலும் அடக்காரதனை. எப்ப அந்த நிலைமைக்கு வருது? அப்ப செய்யறவனே விட மாட்டாங்க. ஒருத்தன் ட்ரை பண்ணா கூட அப்படிலாம் முயற்சி பண்ணாத, தோல்வி ஆயிட்டா அசிங்கமாயிடும். அப்ப அசிங்கமாயிடுன்னு பார்த்தாக்க என்னைக்கு தான் விசுவாசத்தில் நிற்பீங்க? முயற்சி பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, மிதிச்சு பாருங்க, சீட்டில் உட்காந்து ஓட்டி பாருங்க, டபுள்ஸ் வச்சு ஓட்டி பாருங்க. எல்லாத்துக்கும் பயந்துன்னு என்னைக்கு தான் டபுள்ஸ் வச்சு ஓட்டி பழகுவீங்க? அப்போ ட்ரிபிள்ஸ் வச்சு ஓட்டி பாருங்க.
சீட்டுக்கு முன்னாடி கம்பியில் ஒரு ஆளை உட்கார வச்சு பின்னாடி 2 பேரை உட்கார வச்சு ஓட்டி பாருங்க. பிறகு எல்லா சர்க்கஸும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு கோபத்தை உண்டாயிட்டா இருப்பீங்க. நீங்க விசுவாசம் இல்லாத பொழுதெல்லாம் கர்த்தரை கோபப்படுத்துகிறீர்கள். விசுவாசம் இல்லாத பொழுதெல்லாம் கர்த்தரை பொறுமை இழக்க செய்றீங்க. உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறாரு, ஆனா எதிர்பார்க்கும் போது அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வளர்ச்சி உங்கள்கிட்ட இல்லைன்னு உடனே ரொம்ப வருத்தப்படுறாரு, ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு, வருத்தப்படுறாரு. இத்தனை வருஷம் வளர்த்தேன், இத்தனை வருஷம் பார்த்தேன், இத்தனை வருஷம் எதிர்பார்த்தேன், இன்னுமே விசுவாசம் வரல, கட்டுக்கு விதையில கூட வரலையே. அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் மலையளவு விசுவாசம் வரணுங்கிறது இல்லை, ஒரு கடுகு விதை அளவாவது வர்றது இல்லையா? இத்தனை வருஷம் பிரசங்கத்தை கேட்டு ஒரு கடுகு விதை அளவு கூட நம்பிக்கை வரலையே. அவர் ஆதங்கப்பட்டதில் நியாயம் இருக்குதுன்றீங்களா இல்லைன்றீங்களா? இப்போ விசுவாசங்கிறது எப்படி வருதுனாக்க போதிப்பதன் மூலமாக தான் உண்டாகுது. அதை குறித்த பிரசங்கம் பண்ண மூலமாக உண்டாகுது. அது தானாக வர்றது கிடையாது. அதனால தான் நீங்கள் விசுவாசியாக இருக்கணும்னா ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், இதை போன்ற பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் சம்பந்தமான பிரசங்கத்தை கேட்கணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், நீ கண்ட பிரசங்கத்தை கேட்காதீங்க, கண்ட சபைக்கு போகாதீங்கன்னு சொல்றது காரணம் என்னன்னா, அவங்க எதையே பேசுவாங்களே தவிர விசுவாசத்தை மட்டும் பேச மாட்டாங்க. எப்படி மலையை புரட்டுறது மட்டும் சொல்லி தர மாட்டாங்க. கண்ட கதையெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம் உண்டுங்க? தாவீது என்ன செஞ்சார், அந்த வரலாறு எனக்கு தெரியும், எனக்கு எனக்கு வந்துட்டு வரலாறுலாம் தெரியும், எனக்கு அந்த ஹிஸ்டாரிக்கலாக நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும், எனக்கு நான் அந்த காலேஜ் படிச்சிருக்கேன், இந்த காலேஜ் படிச்சிருக்கேன், எனக்கு அப்படி பைபிள் எடுத்துனா அது தெரியும். இதெல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம் உண்டு? விசுவாசத்தை தூண்டக்கூடிய ஒரு பிரசங்கம் இல்லைன்னு சொன்னாக்க வேற எதை கற்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம் உண்டு? ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லா ஹிஸ்டாரிக்கலும் தெரியும், ஆனால் விசுவாசம் மட்டும் தெரியாது. சில பிரசங்கர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி வரம் இருக்கும் அப்படின்னா, அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை உணர்த்துகிற வசனம் அப்படின்னு அர்த்தம் என்னன்னாக்க, அவங்க ஒரு சில வார்த்தையாக சொல்லுவாங்க, சில உதாரணத்தை சொல்லுவாங்க, அது நமக்குள்ள விசுவாசத்தை அப்படியே கொழுந்துட்டு எரிய வைக்கும். என்ன சூப்பராக இருக்குது, அப்போ கர்த்தர் இவ்வளோ நல்லவர் பாரு அப்படின்னு தோன்ற வைக்கும். நான் அப்படிப்பட்ட பிரசங்கர்லாம் பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய பிரசங்கத்தை பார்க்கும்பொழுது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க, அது நம்மள அப்படியே அப்பா எவ்வளோ சூப்பராக புரியுது அந்த வசனம் அப்படி தோணும். அதனால தான் நாங்கள் யாரை பின்பற்றுகிறோமோ அப்படிப்பட்ட நபரை நீங்கள் பின்பற்றினா உங்களுக்கு விசுவாசம் குறையாமல் இருக்கும். உங்கள் விசுவாசம் குறையாமல் இருக்கணும்னா அப்படிப்பட்ட பிரசங்கமாக கேட்கணும். அதனால தான் வசனமே சொல்லுது. எப்படி சொல்லுது? ரோமருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுது? ரோமருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம், அதில் பாருங்கள் எப்படி விசுவாசம் உண்டாகுது. 11ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்யறதில்ல? வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க. யார் சொல்றா? பாஸ்டர் மில்டன் சொல்றாரா? வேதவசனம் சொல்லுதா? வேதம் என்ன சொல்லுது? அவரை சொல்லுங்க. அவரை வாய் இல்லையா? வாய் கொண்டு இல்லையா? எல்லாருமே சொல்லுங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. வெட்கம் எப்பொழுதுலாம் உண்டாகுதுங்க. நான் செய்ய வேண்டிய வேலை செய்யாத பொழுது வெட்கம் உண்டாகுது. நான் வாழ வேண்டிய வாழ்க்கை வாழாத போது வெட்கம் உண்டாகிறது. என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லாத பொழுது வெட்கம் உண்டாகிறது. நான் ஆரோக்கியமாக இல்லாத பொழுது வெட்கம் உண்டாகிறது. ஆனால் வசனம் சொல்கிறது, நீ கர்த்தரை விசுவாசிப்பனா நீ வெட்கப்பட மாட்ட. உன் வாழ்க்கை வெட்கப்படுற மாதிரி இருக்காது. சரி, விசுவாசம் வரணுமே, நான் என்ன செய்யறது? எனக்கு விசுவாசம் இல்லையே, என்ன செய்யறது? 14ஆம் வசனத்தில் வாசிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? எல்லாம் சொல்லுங்க. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி கேள்விப்படாதவங்க எப்படி விசுவாசிப்பாங்க? அப்ப கேள்வி பண்ணணுமா இல்லையா? எதை கேள்வி பண்ணணும்? என் தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவர். பிரச்சனையை பற்றி அறிவினால் நிரம்புறதை விட நான் சொல்றேன், தேவனை பற்றி அறிவினால் நிரம்புங்கள். கர்த்தர் தெரிந்திருக்கும் போது எப்படிப்பட்ட மனிதர்களாக ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு பார்த்தா, அழைச்சவங்க பூரா அறிவில்லாதவங்க, படிக்காதவங்க. படித்தவங்க யாரும் ஊழியத்தை அழைக்கவே இல்லை. சில இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தார் ஆண்டவர். பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், அவங்களாம் ஊழியத்துக்கு பயன்படுத்தவே இல்லை. அவங்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. சகையெல்லாம் பெரிய பணக்காரன் தான். ஏன் ஒரு சீசனை வச்சுக்கிறது இயேசு கிறிஸ்து? சகையவை
அப்படி நேசிச்சான்ல, அவரை பார்க்கணும்னு ஆசையை மரத்து மேலே நின்னால. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தான், நல்லா படித்தவன் தான், ஊழியத்தில் வைக்கிறது. ஏன் ஊழியத்தில் வைக்கல? இவங்களுக்கு பூரா உலக அறிவு நல்லா போய் வளர்ந்துருக்க தவிர என்ன அறிவு வரல? தேவனை பற்றி அறிவை பிடிச்சுக்கிட்டு உலக அறிவை விட மனசு இல்லை. பவுல் அதனால சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்த உலக அறிவை நான் என்ன செஞ்சுட்டேன், குப்பைன்னு நினைக்கிறேன். இந்த அறிவு பூரா குப்பை. அப்ப எந்த அறிவு மேன்மையானது? தேவனை அறிகிற அறிவை அடையும்படிக்கு. அப்போ இந்த உலக அறிவு எப்பொழுதுமே தேவனுக்கு பகைங்க. It cannot leave the man to believe God. இது விட மாட்டேங்குது மனுஷனை, அவனை வந்துட்டு விசுவாசி விட மாட்டேங்குது. எப்படி தெரியுமா? உதாரணம் சொல்றேன் பாருங்க. இவன் மூளை அறிவை வச்சு கேள்வி கேட்டுட்டே இருப்பான் காலப்புறா. எப்படின்னு கேட்டா, எப்படி பரிசுத்த எப்படி புருஷன் அறிவில் எப்படி குழந்தை இருக்கும்? முதல் தடவை கேட்டா நியாயம், திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. கர்த்தர் சொன்னா பதில் சொன்னா நம்பிடணும், அப்படியே அவ்வளோதான். முதல் தடவை கேட்குறாங்க, நான் புருஷன் அறியிலே எப்படின்னு குழந்தை இருக்கும்? பரிசுத்தாவி உன் மேலே வரும்பா, நீ வரும்பொழுது நீ பலனடைந்து ஒரு குமாரனை பெறுவாய். எஸ் லார்ட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் தாட். ஐ பிலீவ் ஹோலி ஸ்பிரிட். நான் உங்களுடைய அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இதுக்கு நான் எகென்ஸ்டாக பேச மாட்டேன், இதுக்கு நான் மாறுபாடாக சிந்திக்க மாட்டேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். மரியாதை அப்படி ஏற்றுக்கொண்டா. அதனால தான் மரியாதை பற்றி சொல்லும்பொழுது எலிசபெத் சொல்லுவாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி. எல்லாம் சொல்லி விசுவாசித்தவளே. சகரியாவுடைய வாயை போட்டு கர்த்தர் கட்டி போட்டாரு. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டவர் இப்போ யாருடைய வாயை கட்டி போட வேண்டியதாக இருக்கு? எல்லாம் சொல்லி யாருடைய வாயை கட்டி போட வேண்டியதாக இருக்கு? ஏன் சிங்கத்தின் வாயை தான் பழைய பாட்டில் தானியல் காலத்தில் கட்டி போட்டதா வசனம் இருக்குது. இங்க சகரியான்ற மனுஷனுடைய வாயை கட்டி போட்டு வச்சிருக்காரு. காரணம் என்ன? இவன் ஒரு பாஸ்டர் இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அதான் அவருக்கு கோபம். அதாவது ஒரு விசுவாசி கேள்வி கேட்டால் பரவாயில்லைங்க, நேற்று வந்தவங்க கேள்வி கேட்குறாங்க, ஒன்றும் புரியல அவங்களுக்கு, வேத வசனம் புரிய மாட்டேங்குது, கேள்வி கேட்குறாங்க, பரவாயில்ல விட்டுரு. பாஸ்டா இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு கேள்வி கேட்குறாரு, எப்படி இது ஆகும்னா, புருஷன் நான் வந்து வயசு கிழவனா இருக்கேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாளே. இது நடக்கிற வரைக்கும் நீ ஊமையா இருப்பார் கர்த்தர், நீ பேசவே மாட்ட. பேசி 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 தான் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், ஏன் கடவுளுக்கு ஒரு 30 வருஷம் தேவைப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்து வெளிக்காட்டுவதற்கு தேவனுக்கு ஏன் 30 வருஷம் தேவைப்பட்டுச்சு? ஏன் 25 வருஷத்துல ஊழித்து வந்த வேணாம் சொல்லுது? 28 வருஷத்துல வந்துருக்கலாம், ஊழித்து வந்துடலாம். ஏன் 30 வருஷம் தேவைப்பட்டுச்சு? என்ன நடந்திருக்கும்? சில பேரை கர்த்தர் உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சகரியா உருவாகணும், சகரியா ஒரு ஃபெய்த்ஃபுல் மேனா மாறணும். பிறகு அவன் விசுவாசித்த பிறகு அவன் வாழ்க்கையில் அவன் குடும்பத்தில் ஒரு பையன் பிறக்கணும். அவன் யாரு? அவன் யோவான் ஸ்நானகன். அவனுக்கு அவன் வளர்ந்து என்னாச்சுன்னு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வழி ஆயத்தப்படுத்தணும். அவனை உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவை உருவாக்கணும், பிறகு அவனை உருவாக்கணும். எவ்வளோ வேலை பாருங்க. பிதா எவ்வளோ வேலை செஞ்சிருக்க கிட்டத்தட்ட ஒரு 31 வருஷம் ஆண்டவர் இந்த ப்ராசஸ்லேயே தான் இருந்திருக்கிறாரு. சகரியாவை உருவாக்குறாரு. அவனுக்கு விசுவாசம் வரமாட்டேங்குது. எப்படி ஆகும்? ஒருவேளை இவன் வார்த்தையெல்லாம் ஆண்டு கவனிச்சுட்டே இருந்திருப்பாரு. இவன் வார்த்தையெல்லாம் தப்பு தப்பாவே இருக்குது, இவனை எப்போ சொன்னாலும் இவன் நம்ப மாட்டேன்றான். ஒருவேளை தேவதூதனை அனுப்பிதான் சொல்ல வேண்டிய ஒரு தேவை கடவுளுக்கு இருக்குது, ஆனால் இல்லை. நம்புறீங்களா நீங்க? இப்போ நான் எனக்கு தேவதூதன் அனுப்பி தான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எனக்குள்ள ஒரு உணர்வு உண்டாக்கிட்டா நம்புறேங்க. எனக்கு எதுக்கு தேவதூதன் வரணும்? எனக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகிறது, இது இப்படிதான்ப்பா, இது இப்படி செய்ய, இப்படி நடந்துக்க, உனக்கு எதாவது கர்த்தர் நான் செய்ய போறேன்னு ஒரு உணர்வு உண்டாக்குற எனக்குள்ள. நான் அப்படி பல நாட்கள் அனுபவிச்சிருக்கிறேன். சில நாட்கள்லாம் நான் அந்த ஃபீலை உணர்ந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மளை வந்து ஒரு காரியத்துக்காக உருவாக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் நடக்கும் நாம ஒரு தப்பான கருத்தை செஞ்சுட்டு இருப்போம். உள்ள வந்து ஒரு மாதிரி போட்டு மனசை போட்டு குழப்பி, இப்போ ஒரு பெரிய போர்க்கள் நடக்கிறத பார்த்துருக்குறேங்க. நிஜமா சொல்ற, போர்க்கள் நடந்திருக்குன்னா தெரியுமா? நான் வந்து எனக்கு ஒரு கமிஷன், ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் நான் என்ன செய்யறேன் தெரியுமா? நான் ஒரு தப்பான கருத்தில் இருக்கிறேன். இப்போ என்ன செய்யறாரு? என்னை போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாரு. அதை விட்டு வெளில வா, இதை பாரு, உனக்கு வேலை இருக்குன்னு. இப்போ இந்த போராட்டத்தில் என் மனசு என்ன செய்யுது? படங்குது. ஏன்டா இந்த மனசு இவ்வளோ படபடன்னு அடிக்குது? ஏன் இந்த அளவுக்கு மனசு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறோம்? ஏன் இந்த பதட்டம் வருது? எனக்கே ஒன்றும் புரியலை. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏன் இப்படி செஞ்சாருன்னு. உணர்வு கூட வேணாம்ப்பா, இன்னைக்கு இந்த விஷயம் வேண்டாம்,
இதை விட்டுடு, இப்போ நீ இதை செய்யி, இது உனக்கு தேவை இருக்குது, இப்படி ஒரு காரியம் அடுத்து நடக்க போகுது அப்படின்னு ஆண்டு உணர்த்தும் போது, இல்லை நான் மாம்சத்துக்கு நான் இடம் கொடுத்தேன், இப்படி தான் செய்வேன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் ஆவி நினைச்சிடாரு, இல்லை அதை விடு, அது வேண்டாம், இதை செய். இந்த போர்க்காலத்தில் எனக்குள்ள பதற்றமே உண்டாகுது. இப்போ தேவதூதன் அனுப்பணும்னா எப்போ தெரியுமா அனுப்பணும்? இவ்வளோ சொல்லி நான் அடங்காமல் செஞ்சுட்டே இருப்பேன்னா இவன் மரமண்டை எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இப்போ தேவதூதன் இறங்கி பாப்பா, நீ இப்போ அப்படி ரெக்கை அடிச்சுட்டு போ, அப்படி வெள்ளைய போய் நில்லு, இப்போ சொல்லு, இப்பயாவது நம்புறானா பாரு. அப்போ யாருக்கு தேவதூதன் அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது? கல்லு போன்ற இருதயம் உள்ளவர்களுக்கு தான் தேவதூதன் அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அது கூட ஏன் அனுப்புறாருனாக்க அவருக்கு நேரம் இல்லை. 100 வயசு வரைக்கும் காத்திருந்து பார்த்தாச்சு, வயசாயிடுச்சு, இன்னும் என்ன செய்யல, விசுவாசமே வரல, இனிமேலும் காத்திருந்தா இவன் இறந்தே போயிடுவான். ஆனால் ஏன் திட்டம் என்ன தெரியுமா? இவன் பையனை வச்சு தான் இயேசு கிறிஸ்து வழியை உண்டாக்கணுங்கிறது ஏன் திட்டம். ஆனால் இவனுக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது. வயசாயிடுச்சு இத்தனை வயசாயிடுச்சு, என்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ண, எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ண, அதை அவனே மறந்து போயிட்டான். ஆனால் நான் மறக்காம அவனுக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறேன், அவனால் நம்பவும் முடிய மாட்டேங்குது. அதை வாயை கட்டி போட வேண்டிய சூழ்நிலைக்கு அங்கே போறார் ஆண்டவர். ஏன்னா கட்டுக்கு விதையால விசுவாசம் கொண்டு இல்லையே, எவ்வளவு சொன்னாலும் புரியலையே, உணர்த்துறாரு புரியலையே, உள்ளத்துல ஒரு எண்ணம் உண்டாகுது, இதை செய்ப்பா, இதை செய்யாத, இதை பண்ணு, இதை பண்ணாத, இட்ஸ் ரைட், இட்ஸ் நாட் ரைட், இட்ஸ் த வே, இட்ஸ் நாட் வே, கர்த்தர் அப்படி சொல்ற, உணர்த்துறாரு. ஆனா என்னுடைய மனசு என்ன செய்யுது? அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பொழுதுதான் இப்பதான் அவரு பொறுமை இழக்கிறாரு. ஒண்ணு இங்க என்ன செய்யறாரு? திட்டி தள்ளுறாரு, அல்லது வாயை பிடிச்சு கட்டி போடுறாரு. இன்னைக்கு உங்க வாயை பிடிச்சு கட்டி போட்டு உங்களை அற்புதம் செய்வ நினைக்காதீங்க. நீங்கள் லேர்ன் பண்ணணும், கத்துக்கணும். அப்ப கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நம்ம we should hear the message of faithful. விசுவாசம் நிறைந்த பிரசங்கங்களை கேட்கணும். அதனால தான் அடிக்கடி சொல்றாங்க, என்ன மாதிரி பிரசங்கம் கேட்குறீங்க? விசுவாசம் நிறைந்த பிரசங்கங்களை கேளுங்க. அற்புதத்துக்கும் விசுவாசத்துக்கும் நல்ல கவனிங்க, அற்புதத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. யாராவது உங்களுக்கு போதிப்பாங்கன்னா உங்க விசுவாசத்தில் விஷத்தை வைக்கிறான்னு அர்த்தம். அற்புதம் நடப்பதற்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சரி, பரிசுத்தம் நம்மளே அற்புதம் செய்ய முடியும் பாஸ்டர்? எஸ், யூ கேன் டூ இஃப் யூ ஹேவ் பிலீஃப். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் செய்யலாம். பரிசுத்தம் இல்லாத மாறுபடல சந்ததி நான் திட்டினாரா? விசுவாசம் இல்லாத மாறுபடல சந்ததி கருத்து திட்டினாராங்க? தெளிவா சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாத எப்படி திட்டிருக்கலாம்? நம்ம ஆட்கள் விட்டுருந்தா, இந்த பாஸ்டர் ஒன்று ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கலைங்க, அவர் எது சரியில் போட்டுருங்க, அதை பாவிங்க, அவர் பரிசுத்தம் இல்லைங்க அப்படிம்பாங்க. அல்லது நானே ஜெபம் பண்ண அற்புதம் நடக்காதுன்னு சில பேர் நம்புவாங்க. காரணம் நான் பாவிங்க, நானும் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்காதுன்னு நினைப்பாங்க. இயேசு கிறிஸ்து திட்டும் போது எப்படி திட்டிருக்கணும்? பரிசுத்தம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி திட்டிருக்கணும். ஆனால் அவர் எப்படி திட்டாரு? விசுவாசம் இல்லாத மாறுபாடு. அப்போ பரிசுத்தத்துக்கும் அற்புதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. யாராவது உங்களோட போதிச்சுட்டு இருப்பாங்கன்னா நியாயப்பிரமாண சபை, அங்கே போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தம் சொல்லியே உன்னை நம்ப விடமாக்கிடுவாங்க. விசுவாசத்தில் விஷத்தை வச்சிருவாங்க. விசுவாசத்தில் குறைவு ஏற்பட்டால் வாழ்க்கையே குறையாதான் கிடக்கும். நான் அப்படிப்பட்ட சபைக்கு போகிற ஜனங்களை பார்த்து சொல்லுவேன், நியாயப்பிரமாண சபைக்கு போகிறது ஒன்று தான், நீங்கள் கடவுள் அறியாமல் வீட்டில் உட்காந்துருது ஒன்று தான். ஏன்னா ஆசீர்வாதம் இருக்குது, பரலோகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட போனேன்னா கையை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. நீ சாப்பிட முடியாதப்ப நீ பாவிப்பாண்டுவாங்க. எல்லாம் இருக்குதுன்னு காட்டுவாங்க. தேவர் பரலோகம் பாரு, தெரியுதா, அழகா இருக்குதா, தேவர் ஆசீர்வாதம் பாரு, சுகம் பாரு, அற்புதம் பாரு. ஆனால் நீ எது என்ன நீ அனுபவிக்க முடியாது, உனக்கு கிடையாது, நீ பாவி. ஏப்பா அவனாச்சும் பரவாயில்ல, பரலோகத்தையே காட்டாமல் ஸ்ட்ரைட்டாக ரகு தண்ணி போட்டான். வாங்காத பெரிய கதையாக இருக்குதாப்பா, நீ காட்டுற ஆனால் சாப்பிட மட்டும் விட மாட்டேன்றியாப்பா. நான் பார்க்காம இருந்தால் கூட பசி வராமல் இருந்திருக்கும். எவ்வளோ கொடுமை பாருங்க. கிறிஸ்தவனுக்கு பெரிய பிரச்சனை அதுதான். காட்டாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமே, காட்டிட்டு சாப்பிடாதனாக்க என்ன அர்த்தம்? இது காட்டாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. தாங்களும் பிரவேசிக்க மாட்டார்கள், பிரவேசிக்க போகிறவரும் விட மாட்டார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. தாங்களும் உள்ள போக மாட்டாங்களா? உள்ள போகிற ஆளையும் இந்தியா நண்டு போல வெளில ஏறி வர நண்டையும் விடாது, இந்த நண்டு ஏறி வராது. ஏறி வெளில வரதுக்கு வர நண்டையும் காலை பிடிச்சி துள்ள போட்டுரும். நீ மட்டும் வெளில போறியா, இங்க வா அப்படிங்கும். நம்ம இந்தியர்களுடைய சுபாவமே அதுதான். யாரும் முன்னேற விட மாட்டாங்க.
நான் வாழ்கிற வாழ்க்கையை தான் அவனும் வாழணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன் அவங்க எக்ஸ்ட்ரா நல்லா வாழட்டுமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அது இந்தியாவுடைய நண்டும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. அப்போ என்ன மெசேஜை கேட்கணும்? விசுவாசம் நிறைந்த மெசேஜ், செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. எப்பெல்லாம் பயம் வருதோ, எப்பெல்லாம் விசுவாசம் குறைவா இருக்கிறதோ, அப்பெல்லாம் அதை போல மெசேஜை காதால நல்லா கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். உங்களால் நம்ப முடியாவிட்டாலும் கேட்கணும். அதனால தான் சில பிரசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த ஜனங்களை அவிசுவாசம் பேச மாட்டாங்க. அப்படியே ஜனங்களை சந்தோஷமாக விசுவாசத்தில் அப்படியே நடத்திட்டு போகிறாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? அவங்க சக்ஸஸை பார்த்துருக்குறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு அவங்களுக்கு ஆண்டு விலைக்கு கொடுத்துட்டாரு. எத்தனையோ ஞானிகளுக்கு விளக்காத விஷயத்தை விலைக்கு கொடுத்துருக்கிறாரு. எங்கள் பாஸ்டர் ரொம்ப கண்டிஷனானவர், எங்கள் பாஸ்டர் ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்கிறத விட எங்கள் பாஸ்டர் விசுவாசத்தை நல்லா போதிப்பாருங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. நான் அதனால் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சபைக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் சத்தியத்துக்காக தான் வரணும். இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தலைக்கீழ. வாழ்க்கையை மாற்றலைங்க, நம்பிக்கையாவது வாழ்வோமே சந்தோஷமா. நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? கடவுள் மாற்றுவார் நம்பிக்கையாவது உள்ளத்தில் இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குதா இல்லையா? எந்த நம்பிக்கையும் நம்ம வாழும்போது ரொம்ப கவலையும் விரக்தி தானே இருக்கும், சோர்வு தானே இருக்கும். நான் அப்படி தான் வாழ்ந்தேன். 1999 வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்தேன் குடும்பத்தில். எந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. எனக்கு அப்பா அம்மா மேலே நம்பிக்கை கிடையாது, சொந்தக்கார மேலே நம்பிக்கை கிடையாது, யாரும் உதவி வச்சவன் நம்பிக்கை கிடையாது. கடைசியாக நான் வணங்கிற அந்த தெய்வம், அன்னைக்கு வணங்கிற அந்த தெய்வத்து மேலே எதுவும் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கட்டுக்கதை, புராணம், இதிகாசம், நாடகம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதில் ஒரு நடிகரை பூரா கடவுளாகிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எந்த நம்பிக்கையும் இல்லாமல் வாழும்பொழுது வாழ்க்கை விரக்தியாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு, கவலையாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒன்றுமே ஏசப்பா தரலனாலும் நம்பிக்கை இருக்குது. எனக்கு இவர் தான் தெய்வம் நம்பிக்கை இருக்குது. இவர் எனக்கு அற்புதம் செய்வார் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையில் வாழும்போது சந்தோஷமாக இருக்குது. என் வாழ்க்கை நாளைக்கு மாறணும்னு நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். என்னைக்கு மாறாதுன்னு நினச்சா வாழ்க்கை நிம்மதியெல்லாம் போயிடுமே. வாழ்க்கைனா கஷ்டம் தான் நினச்சிட்டா முடிஞ்சுது. என் வாழ்க்கை மாறுன்ற அந்த எண்ணம் தான் எனக்கு சந்தோஷத்தை இன்னைக்கு என்ன சந்தோஷமாக வச்சிருக்குது. என்ன இப்படி என் வாழ்க்கை போகாது. எனக்கு தரிசனம் கொடுத்தவர், என்னை அழைத்தவர் நிச்சயமாக என் வாழ்க்கையை மாற்றுவார் என்ற அந்த விசுவாசம் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, என்னை தைரியம் உள்ளவனாய் மாற்றுகிறது, இருக்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ அதுக்கு உதவி செய்கிறது. அப்போ என்ன மாதிரி செய்தியை கேட்கணும் அப்படின்றத நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். முதல்ல எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுங்கிறது தீர்மானம் எடுக்கணும். அவிசுவாசமாய் பேசுகிற நபர்களுடைய வார்த்தையில காதல கேட்கவே கூடாது, தீர்மானம் எடுக்கணும். நான் அவிசுவாசம் பேசுகிற நபருடைய வார்த்தை கேட்க மாட்டேன். உங்க காதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும்? ஃபில்டர் வைக்கணும். காதுக்கு ஃபில்டர் வைக்கணும். விசுவாசமா பேசுகிற விசுவாசிகளோடு கூட இணைஞ்சிருங்க. விசுவாசமாய் பேசுகிற ஊழியரோடு கூட இணைஞ்சிருங்க. நான் சொல்றேன், உங்களுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? இல்லையா? வளர 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 1000 பிரச்சனை இருக்கும். நாங்கள் சந்தோஷமா இருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்க சந்தோஷமே உங்களுடைய வெற்றி. உங்கள் சந்தோஷமே உங்களுடைய வெற்றி. சந்தோஷங்கிறது என்ன தெரியுமா? கன்ஃபர்மேஷன் ஆஃப் சக்சஸ், வெற்றியினுடைய உறுதி. துக்கம் எதை காட்டுது தெரியுமா? தோல்வியினுடைய உறுதியை காட்டுது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நிறைய பேர் சொல்றாங்க துக்க முகத்தோடு இருங்கள்ன்றாங்க. கிறிஸ்தவம் என்றாலே அழுகையும் பற்கடிப்பும் என்பது போல போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அழுவணும் 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 அப்படி போதிக்கிறாங்கன்னா they are in that place where God has thrown. யாரெல்லாம் கர்த்தர் தூக்கி எறிஞ்சிருக்கிறாரோ அவங்க எங்க கிடக்குறாங்க? அழுகையும் அந்த இடத்துல இவங்க கிடக்கிறதுனால அதையே போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அழுகையா இருங்க, அழுவுங்க அழுவுங்க. நான் சொல்றேன், சந்தோஷமா இருங்க, நல்லா தூங்குங்க, நிம்மதியா தூங்குங்க, கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு தூங்குங்க. தூக்கம் வரலையே சொல்லுங்க, ஆண்டவரே நல்லா எனக்கு தூக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்க இருக்கும்போது நாயம் போட்டு மண்டை பிச்சுக்கணும் ஆண்டவரே. உங்களுக்கெல்லாம் அதாக்கிற எனக்கு என்ன இருக்குது? எந்த நிலைமையும் சந்தோஷமா இருக்கு அந்த இருதயத்தை கொடுங்க. எந்த நிலைமையிலும் விசுவாசமா இருக்கு அந்த இருதயத்தை கொடுங்க. பேதுரு சிறைச்சாலையில் நல்லா தூங்கினானா? என்ன மாதிரி? நாளை காலையில் அவன் தலையை வெட்ட போறாங்க, நீங்க நல்லா தூக்கம், வினாவில் தட்டி எழுப்புற அளவுக்கு தூக்கம். தட்டும் போது எங்க தட்டுவாங்க எல்லாருமே? தோல்ல தட்டி பார்த்துருக்கேன், கையில் தட்டி பார்த்துருக்கிறேன்.
ஆனா ஆண்டவர் விழாவில் தட்டினார், அங்க போய் தட்டிருக்கிறாரு. இங்க தட்டினா என்ன செய்யும்? கூசும். இங்க தட்டினாதான் அவனுக்கு எழுந்திருக்கிறான். அப்ப எந்த அளவுக்கு அவன் வந்து தூங்கிருப்பான் பாத்துங்க. இங்க தட்டி எழுப்புற அளவுக்கு அப்படி ஒரு தூக்கம். நல்லா தூங்கிருக்கிறான், பயமே இல்லை. ஏன்னா கர்த்தர் அவன் சொல்லிட்டாரு, நீ முதிர் வயது வரைக்கும் வாழ்வ, உன் வஸ்திரத்தை வேறொருத்தவன் கட்டுவான், நீ விரும்பாத இடத்துல உன்னை கொண்டு போவான். இது கர்த்தர் பிராமிஸ் பண்ணிட்டாரு. அவர் பிராமிஸ் பண்ணிட்டாருன்னா அது நடந்தே தீரும். எந்த கத்தியை வெட்ட முடியாதுன்றது நம்பிக்கை தான். இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட செய்தியை ஃபர்ஸ்ட் கேட்கணும். இதோட தொடர்ச்சி அவர்கள் நாட்டில் பார்ப்போம். எப்படி நம்ம வந்து விசுவாசத்தில் வளர்வது, பக்தியில் எப்படி வளர்வது, எப்படி பிரயோஜனமுள்ள பக்தியை அதை மாற்றுவது, எப்படி அதனால பிரயோஜனம் அடைவது, விசுவாசம் எப்படி பிரயோஜனம் அடைவது, என்னெல்லாம் பிரயோஜனம் அடையலாம், எப்படியெல்லாம் பிரயோஜனம் அடையலாம், அதுக்கான சீக்ரெட் என்ன? பைபிள் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. உங்க காதுக்கு நீ ஃபில்டர் வைக்க போறீங்க. இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு ஹெட்செட் வாங்கும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அது எனக்கு தெரியல, நானுமே என்ன நினச்சிட்டேன், அது இன்னும் ஒரு பெரிய விஷயம் இல்லை போட்டு நினச்சிக்கிட்டேன். நான் அந்த ஹெட்செட் வாங்கும்போது ஒருத்தர் வாங்க போனார். அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்தால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500 ரூபாய் வருது. அதுக்கு விலை எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா அது கொடுக்கணும். ஒரு 300 ரூபாயில் 500 ரூபா வருது. அது எக்ஸ்ட்ரா 1700 ரூபா நார்மல் ஹெட்செட்னாக்க 1700 ரூபா. ஒரு OnePlus ஏதோ ஒன்று எடுத்துட்டாக்க அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்துச்சுனாக்கா அது வந்துட்டு 2300 ரூபா அப்படி அந்த ரேஞ்சு வருது. என்ன செய்யுதுன்னு அதை வாங்கி காதில் போட்டு அவர் சொன்னார், காதில் போட்டிங்களா சார்? போட்டேன். இப்போ அந்த ஃபேன் ஓடுற சத்தம்லாம் லைட்டாக கேட்குது, அவங்களுக்கு கேட்டுட்டு இருக்குது. இப்போ பாருங்கன்னா அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அழுத்தின உடனே சுற்றி ஓடுற ஃபேன் சத்தம் எதுவுமே காதில் கேட்கல. இது என்ன டெக்னாலஜினே தெரியல. அதை போட்டுட்டு இப்போ கேட்குதா? ஃபேன் சத்தம் கேட்குது, இந்த ஃபேன் சத்தம் கேட்குது, மக்கள் பேசுறது தான் கேட்குது. இப்போ பாருங்க சார், இப்போ ஒரு சத்தமும் கேட்கல. ஒன்றுமே ஒரு பட்டன் அழுத்தினாரு, அது என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சுற்றி இருக்க எந்த சத்தமே காதில் என்ன செய்யல. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபில்டர் போடணும் காதில், எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. ஒரே சத்தம், பரலோக சத்தம் மட்டும்தான். ஆமென். தேவன் பேசுகிற சத்தம் மட்டும்தான், அவருடைய வார்த்தை மட்டும்தான். அது உள்ளத்தில் அப்படியே வரணும், உள்ள இறங்கணும். இறங்க 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 எனக்குள்ள எல்லா பயம், அதைரியம், அவநம்பிக்கை, குழப்பம், திகில் எல்லாம் ஓடிச்சு இருதயத்தில் ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் பிறக்க ஆரம்பிக்கும். என் நடைய மாற ஆரம்பிக்கும், என் பார்வை மாற ஆரம்பிக்கும், என்னாலும் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு துணிச்சல் வரும். எதை பார்த்தும் பயம் வராது, யாரை பார்த்தும் பயம் வராது. 1 கோடி ரூபாய் இருந்தால் என்ன தெம்பு வருமோ அதை விட மேலான தெம்பு அந்த விசுவாசத்தில் உண்டாகும். நீங்கள் வேணால் அனுபவிச்சு பாருங்க. நான் அப்படி அனுபவிச்சு பார்த்தனால சொல்கிறேன். இது நானும் அதை அனுபவிச்சு பார்த்தனால சொல்கிறேன். நான் ஏதோ பிரசங்கம் பண்ணணும்னு பண்ணல. கர்த்தரோட ஆசீர்வாதி எழுந்திருக்கலாமா? நேரம் கடந்துருச்சு.